Hi friends, வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Google Ads பத்தி தான் பார்க்க போறோம். Friends, நம்ம சேனல்ல ஆல்ரெடி Google Ads பயன்படுத்தி எப்படி நம்ம வியூஸ் இன்கிரீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் போட்டுருந்தோம். அந்த வீடியோல நம்ம Google Ads ஓட டுட்டோரியல் ஃபுல்லா போட்டுருந்தோம். அதுல மொபைல் மூலமா எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லயே ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிருப்போம். Friends, அது வந்து ஒரு சில பேருக்கு புரியல ப்ரோ, நீங்க மொபைல் மூலமா ஓபன் பண்ணி காட்டுங்கன்ற மாதிரி சொல்லிருந்தீங்க. சோ அவங்களுக்காகவும் பிகினரா யாரா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்காகவும் மொபைல் மூலமா எப்படி நம்ம ஓபன் பண்ணனும்னு சொல்லி காட்டும். பட் மீதி process எல்லாமே அந்த வீடியோல நம்ம எப்படி சொல்லிருக்கோமோ அது மாதிரி தான் நம்ம கேம்பெயினை ரன் பண்ணனும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு டைரக்டா நீங்க அந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோட லிங்க் நான் கீழ கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. Friends, வீடியோக்கு பொறுத்த மட்டும் நீங்க ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்டிருந்தீங்க. இந்த Google Ads மூலமா ப்ரோமோட் பண்ற வீடியோவை மக்கள் யாரனா பார்த்தாங்கன்னா அதோட வாட்ச் ஹவர் வந்து அந்த 4000 வாட்ச் ஹவர்ல ஆட் ஆகுமான்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. சோ கண்டிப்பா ஆட் ஆகாது. அந்த வீடியோவை பார்த்து முடிச்சிட்டு உங்க சேனல்ல இருக்கிற வேற ஏதாவது ஒரு வீடியோஸ் அவங்க பார்த்தாங்கன்னா அது மூலமா வர அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து உங்களோட 4000 வாட்ச் ஹவர்ல ஆட் ஆகும். பட் ஆட்ஸ் மூலமா வர அந்த வீடியோஸோட வாட்ச் ஹவர் உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகாது. ஓகே, அடுத்த கமெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா நான் Google Pay மூலமா 500 ரூபாய் கட்டிட்டேன், பட் எனக்கு வியூஸே வரலன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நீங்க என்ன பண்ணணும், Google Pay மூலமா காசு உள்ள கட்டிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க கேம்பெயின் ரெடி பண்ணனும். நீங்க கேம்பெயின் ரெடி பண்ணாம வெறும் Google Pay மட்டும் காசு அனுப்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் வராது. நீங்க Google Pay மூலமா அனுப்பிச்ச காசு வந்து Google Ads ஓட வாலெட்ல தான் இருக்கும். அதை கொண்டு போய் தான் நம்ம வந்து கேம்பெயினை ரன் பண்ணனும். கேம்பெயின் எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோல நான் தெளிவா சொல்லிருப்பேன். இப்போ வாங்க மொபைல் மூலமா எப்படி நம்ம அந்த Google Ads ஓபன் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, எல்லாரும் Chrome ஓபன் பண்ணிக்கங்க. இந்த சர்ச் பார்ல Google Ads னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல grow your business with Google Ads னு கொடுத்திருப்பாங்க. கீழ வந்தீங்கன்னா ஸ்டார்ட் நவ் னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது நியூ Google Ads மூலமா நீங்க ஓபன் பண்றீங்களா இல்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா வச்சிருக்கீங்களா, அதை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம்னு கேக்குறாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, புதுசா ஓபன் பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் கிட்ட கிளிக் பண்ணுங்க. இல்ல ஆல்ரெடி நான் பண்ணிருக்கேன் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க கீழ ஸ்விட்ச் அக்கவுண்ட் கொடுங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணனும், நம்மளோட Gmail அக்கவுண்ட் நம்ம இந்த இடத்துல கிளிக் பண்ணனும். சோ உங்களோட எந்த Gmail நீங்க பண்ணனும் விருப்பம் இருக்கோ அந்த Gmail ஐ கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் அந்த Gmail ஐ கிளிக் பண்ணிட்டேன். ஓகே फ्रेंड्स, கிளிக் பண்ண உடனே பாருங்க அடுத்து நியூ கேம்பெயின் ஒரு ஆப்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது உங்க பிசினஸ் நேம் என்னன்றதை கேக்குறாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட நேமோ இல்ல உங்களோட சேனல் நேம் எது வந்து நீங்க போட்டுங்க. இங்க நான் சிம்பிளா இங்க தமிழ்னு டைப் பண்றேன். கீழ நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்றேன். फ्रेंड्स, நீங்க கொடுக்கிற Gmail ஐடி வந்து உங்க YouTube கனெக்ட் ஆயிருக்கிற அந்த Gmail ஐடி தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நீங்க வேற எந்த Gmail ஐடி வேணா கொடுத்துக்கலாம். அடுத்து வெப்சைட் கொடுத்துறாங்க. फ्रेंड्स, நீங்க இந்த இடத்துல வெப்சைட் வச்சிருந்தீங்கன்னா கொண்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க அந்த URL. அப்படி இல்லைனா நீங்க உங்களோட YouTube URL ஐ கொண்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. உங்களோட YouTube சேனலை ஓபன் பண்ணுங்க. மேல இருக்கிற அந்த ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல யுவர் சேனல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. உங்க ப்ரொஃபைல் ஓபன் ஆயிடுச்சு. மேல இருக்கிற அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஷேர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ காப்பி லிங்க்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. फ्रेंड्स, உங்களோட சேனலோட URL வந்து இந்த இடத்துல காப்பி ஆயிடுச்சு. இத கொண்டு போய் நீங்க அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணனும். இப்போ பேக் வந்துருங்க. திருப்பி Google Ads ஓபன் பண்ணுங்க. இந்த இடத்துல அதை பேஸ்ட் பண்ணிக்கங்க, அங்க காப்பி பண்ணத. கீழ நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ உங்களோட URL வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்மளோட சேனல் வந்துருச்சு. கீழ நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து இவங்க என்ன கொடுத்துறான்னு சொல்லிட்டு பாருங்க. நீங்க வந்து இப்போ அட்வர்டைஸ்மென்ட் பண்றீங்க, அதோட கோல் என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்போ நான் வந்து எனக்கு வந்து அதிகமான கால் வரணும் அப்படி நினைச்சோம்னா இந்த மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா வெப்சைட்ல அதிகமான சேல்ஸ் நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடலாம். இல்லைனா என்னோட பிசிக்கல் லொகேஷன் வந்து விசிட் பண்ணணும் அப்படி நினைச்சோம்னா தேர்ட் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடலாம். நாம பண்ண போறது இப்போ ஃபோர்த் இருக்கிற இந்த ஆப்ஷன் மட்டும் தான். அதாவது நமக்கு வந்து அதிகமான வியூஸ் அண்ட் என்கேஜ்மென்ட் நமக்கு தேவைப்படும் நம்ம யூடியூப் சேனலுக்கு. சோ நம்ம நாலாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து லெட்ஸ் கிரியேட் யுவர் யூடியூப் ஆட்ஸ் னு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணனும், கீழ இருக்கிற ஸ்விட்ச் டு எக்ஸ்போர்ட் மோட் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க லாஸ்டா. அடுத்து பாருங்க சூஸ் யுவர் ஆப்ஜெக்ட் னு கொடுத்திருக்காங்க. இது வந்து 5 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. பட் நீங்க என்ன பண்ணுங்க, அது கீழ போங்க. கிரியேட் an account without campaign கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்து நம்ம பிசினஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே டைப் ஆயிட்டு இருக்கும். சோ சப்மிட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, மேல பாருங்க கங்க்ராட்ஸ் கொடுத்துட்டாங்க. சோ நீங்க எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து எக்ஸ்ப்ளோர் யுவர் அக்கவுண்ட், இதை கிளிக் பண்ணுங்க. கீழ வந்து மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணலாமா கேக்குறாங்க. சோ மொபைல் ஆப் எல்லாம் வேணாம் நமக்கு. நம்ம எல்லாமே Chromeலயே பண்ணிக்கலாம். நோ தேங்க்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா Google Ads அக்கவுண்ட் நம்ம மொபைல் மூலமா உருவாக்கியாச்சு. இதுக்கு அப்புறம் நம்ம எப்படி கேம்பெயின் யூஸ் பண்ணலாம், நம்ம எந்த மாதிரி மெத்தட பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோல தெளிவா சொல்லிருப்பேன். சோ அந்த மெத்தட்ல நான் என்ன சொல்லிருக்கேனோ அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்க இதே மாதிரி மொபைல்ல நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மொபைல் மூலமா எப்படி நம்ம Google Ads அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு. சோ மீதி இருக்கிற process நீங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். சோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. என்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.